விழாவிலே சொன்னார்கள், சைக்குத்தம்பி பாவலர் அவர்களே வாழ்த்து பாடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது சைக்குத்தம்பி பாவலர் பார்த்தார், இந்து சகோதரர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள் இருக்கிறார்கள், முருக வழிபாட்டாளர் கௌமாரம், சாக்த வழிபாட்டாள் பார்வதியுடைய சாக்தம், விநாயகருடைய கானாபாத்தியம் எல்லோரும் இருக்கிறார்கள், எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். எந்த வாழ்த்தை பாடுவது, எந்த வாழ்த்திலே தொடங்குவது? சைக்குத்தம்பி பாவலர் கேட்டார். விழாவை நடத்துகின்றவர்கள் சொன்னார்கள், நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை வாழ்த்தா பாடுங்க அப்படி என்று சொன்னார்கள். சைக்குத்தம்பி பாவலர் பாடினார்கள். என்ன பாடினார்கள்? பெரிய பெரிய கவிதையை பாடவில்லை, பெரிய பெரிய நூல்களை ஆதாரம் எடுத்து பாடவில்லை. என்ன பாடினார் என்று சொன்னால், சிரம் ஆறு உடையான் என்று சொன்னார்கள். சிரம் ஆறு உடையான். யார் சிரம் ஆறு உடையான்? முருகப்பெருமான். ஆறு முகம், அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும். அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றுமா? எப்படி தோன்றும்? சிவபெருமானுக்கு அஞ்சு முகம். உமையவள் பார்வதி கேட்டாள், அப்பா உனக்கு அஞ்சு முகம், எனக்கே ஒரு முகம், எனக்கே ஒரு முகம் என்று கேட்ட பொழுது, அப்படியா, எனக்கு 5 முகம் உமையவளே, உனக்கு ஒரு முகம், இதை சேர்த்தால் 6 முகம் இந்த உலகத்திலே தோன்றுவான் என் நெற்றிக் கண்ணால் என்று சொன்னார்கள் சிவபெருமான்.